பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணி 8. நான் வந்து ஒரு நாத்தனார் தான். நான் வந்து காலைல 6 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டேன். பொண்ணு இவர் வந்து துணை பையன், இவர் வந்து உங்க பொண்ணு. இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, மணியை பாருங்க 8. நாத்தனார் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கேளுங்க யாராச்சும். இதை கேட்காம நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா XYZ கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. நான் கிளம்பிட்டேன் கடைன்னு. ஏன்னா நான் கிளம்பலைன்னா வந்து ஏன் கிளம்புனேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க என்ன மட்டும். அதனால் நான் கிளம்பிட்டேன். அம்முக்கு வந்து அகிலா அப்படின்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலைல 6 மணிக்கு எழுந்து குளித்து ரெடி ஆகிவிட்டேன். இவங்க தான் முன்னாடி சொல்லிட்டீங்களே. இது அடுத்த இது வேறு இதில் சிச்சுவேஷன் வேறு. இவங்க வந்து பொண்ணு. மணி வந்து 10:30 மணிக்கு வந்து ஃபங்க்ஷனு பார்த்துக்குங்க. எத்தனை அவ்வளோதான் சொல்லணும். நீ பொண்ணு ஏதோ மேக்கப் பண்ணுறாங்க, சரி ஓகே. மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மினி மேக்கப் கொஞ்சம் ஏதோ தடவிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் மாமியார் எல்லாரும் கேட்பாங்க. அதான் வந்து எங்கள் அப்பாவோட உடன்பிறப்பு நெல் பாலிஷு. என்னடா ஏதோ வாசனை அடிக்குதுன்னு நைஸாக பார்த்தா எடுத்து கடான்னு போட்டுட்டு இருக்கு. எங்கள் அம்மா வரதுக்குள்ள போடணும். நான் எந்திரிக்கிறேன். அப்பப்ப ஏறி பாத்துக்கடா. காரைக்கால்லாம் நல்ல மழையாயிடுச்சா, அதனால் ஹஸ்பண்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இங்கே ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே தாலெலாம் பிரித்து கோத்தெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் எல்லோரும் பெரியவங்களாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நானும் அவங்களும் சேர்ந்து அவங்க அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நலுங்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மாமா வேறு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ மாமாவும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் மாமா வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் போட்டிருக்க வீடியோ வந்து என்னோடய சைடு நான் என்ன பண்ணேன், நான் அதை மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அம்மு விலாக்ஸில் லைவ் இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் என்னென்ன எடுத்தனோ அதை மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை ஏன் போடலை, இதை ஏன் போடலை நீங்கள் கேட்பீங்கள்ல, அதுக்காக நான் இதை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன்.